ரிக்வேதத்தில் அக்னி, இந்திரன், மித்ரன், வருணன் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகள் அடங்கியிருக்கு. இதில் 10,600 ஸ்லோகங்கள் இருக்குது. ரிக்வேதத்தில் எத்தனை ஸ்லோகம் இருக்குது? 10,600 ஸ்லோகங்களும் 1028 பகுதிகளும் ரிக்வேதத்தில் அடங்கியிருக்கு. யஜுர்வேதம் யாகங்களை எல்லாம் செய்யக்கூடிய முறையை விளக்கும். யஜுர்வேதம் யாகங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா, அந்த அக்னி காரியம் செய்யக்கூடிய முறைகளெல்லாம் யஜுர்வேதம் விளக்கும். 40 அத்தியாயங்களையும் 1875 ஸ்லோகங்களையும் உள்ளடக்கியதாக கொண்டிருக்கிறது. யஜுர்வேதத்தில் இன்னும் 2 பிரிவு இருக்குது. கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று சொல்லி, சுக்லனா ஒயிட், கிருஷ்ணனா டார்க், 2 பிரிவுகளை உடையதாக இருக்கிறது. இந்த சுக்ல யஜுர்வேதத்தில் மாத்யந்தனிய சம்ஹிதா, கண்ம சம்ஹிதா என்று 2 பகுதிகள் இருக்கு. மாத்யந்திய சம்ஹிதா, சம்ஹிதான ஒரு பகுதி, மாத்யந்திய சம்ஹிதா, கண்வ சம்ஹிதா என்று 2 பகுதிகளை சொல்கிறார். கிருஷ்ண யஜுர்வேதத்தில் மேலும் 4 சம்ஹிதைகள் இருக்கு. தைத்திரிய சம்ஹிதை, காட்டக சம்ஹிதை, கபிஸ்தல சம்ஹிதை, மைத்ராயணி சம்ஹிதை. ஸ்க்ரீனில் தெரியும், எழுதிக்கலாம் பார்த்து. தைத்திரிய சம்ஹிதை, காட்டக சம்ஹிதை, கபிஸ்தல சம்ஹிதை, மைத்ராயணி சம்ஹிதை என்று 4 சம்ஹிதைகள். சாமவேதம் இஸ் மியூசிக்கல். சாமவேதம் இசையோடு பாடத்தகுந்ததாக இருக்கிறது. அதில் கணம், அர்ச்சிகா என்று சாமவேதத்தில் 2 பகுதி இருக்கு. அக்னி, இந்திரன், சோமன் ஆகிய தெய்வங்களை பற்றிய பாடலை உடையதாக இருக்கு. பெரும்பாலும் சடங்குகளில் இந்த சாமவேதம் இன்னைக்கும் கும்பாபிஷேகங்கள், பெரிய சடங்குகள், பெரிய யஜ்ஞங்கள் நிகழக்கூடிய, சோமயாகம் போன்ற யஜ்ஞங்கள்லாம் நிகழக்கூடிய இடத்துலலாம் இந்த சாமவேத பாடல்களை பாடுவதை நம்ம பார்க்கலாம். அதர்வ வேதம் 730 கீர்த்தனைகளையும் 6000 ஸ்லோகங்களையும் கொண்டிருக்கு. முண்டக, மாண்டூக்கிய, பிரசன்ன உபனிஷத்துக்கள் அதர்வ வேதத்தை சார்ந்திருக்கு. ஒவ்வொரு வேதத்தை சார்ந்தும் உபனிஷத்து இருக்கும். ஒவ்வொரு வேதத்தை சார்ந்தும் உபனிஷத்து இருக்கும். உபனிஷத்துங்கிறது என்ன காண்டம்னு சொன்னேன்? ஞான காண்டம். முன்பகுதியாக இருப்பது கர்ம காண்டம். யஜ்ஞங்களை பற்றியெல்லாம் சொல்வது கர்ம காண்டம். பிரம்ம தத்துவத்தை பற்றி பேசுவது ஞான காண்டம். ஆயினாலே இந்து சமயம், சனாதன தர்மம் என்பது, ஒருத்தர் யஜ்ஞம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த யஜ்ஞத்தில் நெய் எடுத்து ஊத்துறார். ஏதோ ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்கிறார். யஜ்ஞம் பண்ணிருக்கார். அது கொஞ்சம் குளிர்காலம் போல் அந்த சமித்துகள்லாம் எரிய மாட்டேன்றது. இந்த வைதிகாலெலாம் ரொம்ப கஷ்டப்படுறதை பார்ப்போம். இந்த சமித்து குளிர்காலத்திலலாம் ஈரமாக இருக்கும், வெட்டாக இருக்கும், அது எரியாது. இப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். ஏன் கொஞ்சம் பெட்ரோலோ கெரசினோ ஊற்றுனா எரியுமே, இந்த நெய்யை பிடிச்சி ஊற்றின்னு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. பெட்ரோலோ கெரசினோ ஊற்றுற மாதிரியான விஷயம் இல்லை இது. இந்த யஜ்ஞத்தில் ஊற்றப்படக்கூடிய இந்த நெய்யாகப்பட்டது மாபெரும் உள் தத்துவத்தை அடக்கி வைத்திருக்கிறது. இந்த நெய் பசுவினுடைய பாலில் இருந்து திரண்டு வந்த தயிரிலிருந்து வெண்ணெயாகி வெண்ணெய் நெய்யாக உருப்பெறுகிறது. இந்த நெய்க்கு 5 விதமான எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. நெய்யை பார்த்துருப்பீங்க. குளிர்காலத்தில் பாட்டில் எப்படி கமுத்துனா விழுமோ? ஏன்? கட்டியாக இருக்கும், சாலிட் ஃபார்ம். அதுக்கு பேர் பிருத்திவி தத்துவம், பூமி தத்துவமாக அந்த நெய் இருக்குது. அப்புறம் அந்த நெய்யை கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணினாக்க உருகி போயிடும், திரவ வடிவமாக ஆகிடும். முதல்ல இருந்தது திட வடிவம், சாலிட் ஃபார்ம்.
இப்போ இருக்கிற லிக்விட் ஃபார்ம் திரவ வடிவம், அதை நம்ம ஊற்ற முடியும். அது ஜல தத்துவத்தை குறிக்கிறது. நெய்யை யஜ்ஞத்தில் விட்ட உடனே அது தகதகன்னு கொழுந்து விட்டு எரிகிறது, அது அக்னி தத்துவத்தை குறிக்கிறது. எரியும் பொழுது வாயுவாக மாறுகிறது, அது வாயு தத்துவத்தை குறிக்கிறது. அந்த வாயுவாக மாறி ஆகாசத்திலே கலந்து விடுகிறது, அது ஆகாச தத்துவத்தை காட்டுகிறது. நெய்க்கு பஞ்சபூத தத்துவத்தையும், இந்த பஞ்சபூத தத்துவத்தான் நகார மகார சிகார வகார யகாரன்னு சொன்னோம். நம சிவாயான்னு சொன்னோமா இல்லையா? அந்த நம சிவாயன்னு சொல்கிறதும் ஒன்று தான், ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒன்று தான். அப்போ நெய் எவ்வளவு ஒரு உயர்ந்த விஷயமா இருக்கும். இந்த நெய்யை எப்படிரா நாட்டை விட்டு ஓட்டுறதுன்னு பார்த்தான். நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துரும்ட்டான். அது நெய் வேண்டாம் 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 அப்படின்வா. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்கார் நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும். நெய்யை சமூகத்திலேருந்து எடுத்துட்டா யஜ்ஞம் நடக்காது. யஜ்ஞத்தை சமூகத்திலேருந்து எடுத்துட்டா அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவ. பகவத்கீதையிலே பகவான் சொல்கின்றார், அன்னாத் பவந்தி பூதானி. இந்த பூதங்கள் எல்லாம், அதாவது இந்த உயிர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்றால் அன்னத்திலிருந்து தான் வந்தன. அன்னாத் பவந்தி பூதானி. இந்த அன்னம் எப்படி வருகிறது தெரியுமா? பர்ஜன்யாத். பர்ஜன்யாத் அன்ன சம்பவா. மழையிலிருந்து இந்த அன்னம் வருதுப்பா. இந்த மழை எப்படி வருகிறது தெரியுமா? யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா. யஜ்ஞத்திலிருந்து தான் மழை வரும். நீ யஜ்ஞத்தை நிறுத்திவிட்டேனாக்கா மழை வராது. இப்போ புரியுதா? நெய் சாப்பிட்டா ஏன் கொலஸ்ட்ரால் வரும்னு, ஏன் மழை வரமாட்டேங்கிறதுன்னு தெரியுறதா? அப்போ பசுக்கள் எந்த உலகத்திலே பராமரிக்கப்படுகிறதோ, பசுக்கள் எங்கே தெய்வமாக வழிபடப்படுகிறதோ அங்கே மழை பெய்யும். கோரக்ஷணம். அதனால தான் கோவிந்தன், கோக்களை ரக்ஷணம் செய்யக்கூடிய தலைவன் கோவிந்தன். கோபாலகா, கோவை அதாவது பசுக்களை ரட்சிக்கக்கூடியவன் கோபால். இப்போ வேதங்கள் எல்லாம் இது போன்ற வாழ்க்கை முறைகளை சொல்லக்கூடியவையாகவே இருந்து வருகின்றன என்பதை அறிந்து கொள்ளணும். வேதம் என்பது சடங்கு மட்டுமல்ல. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும், கிரகஸ்த வாழ்க்கை எப்படி இருக்கணும், தர்மம் என்றால் என்ன, எப்படிப்பட்ட அறநெறிகளை எல்லாம், வேல்யூஸ் சிஸ்டத்தை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்பது எல்லாம் வேதங்கள் உரைத்திருக்கின்றன. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் பிரியம் சா அன்ருதம் அன்ருதம் பூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹ. சத்தியமும் இனிமையும் வாய்ந்தவற்றை பேச வேண்டும். உண்மையாயிருப்பினும் கடுமையாக இருப்பதை பேசக்கூடாது. அதை போல இனிமையானதும் பொய்யானதையும் பேசக்கூடாது. பிறரை ஏமாற்றுகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. பிறரை புண்படுத்துகிற வார்த்தைகளை பேசக்கூடாது. இவைதான் சனாதன தர்மமாகும். சத்தியத்திற்காகவே வாழ்ந்த ஸ்ரீராமரையும் ஹரிச்சந்திரனையும் நம்முடைய சாஸ்திரங்கள் கதாநாயகர்களாக வைத்திருக்கிறது. தர்மத்திற்காக வாழ்பவன் தான் கதாநாயகன். ஆனால் இப்போ வரக்கூடிய திரைப்படங்களில் பார்ப்போம், அந்த வில்லனே கதாநாயகன். முன்பெல்லாம் கதாநாயகன், இப்பொழுது வில்லன் தான் கதாநாயகன். இப்போ திரைப்படங்கள் ஒரு மோசமான கலாச்சாரத்தை சித்தரிக்கின்றன. அப்போ ஒரு உயர்ந்த ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பணக்கார வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் கீழே ஒரு பைக் ஒர்க் ஷாப் இருக்குது. ஒரு படிக்காத, வருமானம் இல்லாத ஒரு புவர் பாய் அந்த மெக்கானிக்காக இருக்கான். அந்த மெக்கானிக் பையன் இந்த பணக்கார வீட்டு பொண்ணை காதலிக்கிறான். அவர்கள் 2 பேரும் ஓடி போகிறார்கள். ஓடி போய் கஷ்டப்படுகிறார்கள். கடைசியில் அந்த பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருது. இது ஒரு கதையா? இதுக்கு ஒரு படமா? அப்பா அம்மா, இந்த பக்கம் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி எல்லாத்தையும், வீட்டில் இருக்கக்கூடிய பப்பி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போய் சினிமாவுக்கு காசு கொடுத்து மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பட டைரக்டருடைய பொண்ணு ஓடி போயிட்டா. உடனே இவன் கோர்ட்டுக்கு போய், எப்படி அதெல்லாம்
நீ என்ன சமூகத்திற்கு காட்டுகிறாயோ அதுதானப்பா உனக்கு வரும். இதிலிருந்து நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் இளைஞர்களே என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்மை திசை திருப்பி சாஸ்திரத்திலிருந்தும் தர்மத்திலிருந்தும் சமயத்திலிருந்தும் வேத நெறிகளிலிருந்தும் நம்மை எங்கேயோ இழுத்துட்டு போய் பைத்தியக்காரன் ஆக்குறது. படத்தில் பைத்தியக்காரன் ஆகிட்டான்ல, அந்த பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு தான் இந்த திட்டமெல்லாம். இதில் நீங்கள் மாட்டக்கூடாது. மிக தெளிவாக இருக்க வேண்டும். நான் ஹிந்து, நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன், நான் இந்த சமயம் சொல்கின்ற தர்ம நெறிகளை பின்பற்றுபவன். உண்மை உரைத்தல், பெரியவர்களை மதித்தல், தூய்மை பேணுதல், சத்தான சாத்விகமான உணவை உண்ணுதல். சமயம் சொல்கிறது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு. அஹிம்சைக்குத்தான் முக்கியத்துவம். எதுக்குத்தான் முக்கியத்துவம்? இந்து சமயத்தில் அஹிம்சைக்குத்தான் முக்கியத்துவம். அஹிம்சையே தர்மம், அஹிம்சோ பரமோ தர்ம. அஹிம்சைக்குத்தான் முக்கியத்துவம். ஏமாந்து விடக்கூடாது. ஒழுக்கம் அற்ற வாழ்க்கையை ஒரு திரைப்படமோ ஒரு கதையோ உயர்த்தி சொன்னால் அதை நீங்கள் சந்தேகப்படுங்கள். ஒழுக்கமே உய்வு தரும். பண்புகளே நம்மை வாழ வைக்கும். பண்பிலிருந்து நாம் விலகினோம் என்றால், சமயத்திலிருந்து விலகினோம் என்றால் நாம் ஏமாற்றப்பட்டு விடும். அதற்கான வாய்ப்புகள் இப்ப நிறைய இருக்குது. புலால் மறுத்தல், மாம்சத்தை சாப்பிடுவது மாம்ச பக்ஷினி. ஆனால் நமக்கு சாய்ஸ் இருக்கு. நாம் புலாலை மறுக்கலாம். ஏனென்றால் அது துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு உயிருக்கு அது ஹிம்சா. அந்த ஹிம்சா கொடுத்து நம்ம சாப்பிடணுமா? அந்த உணவிலே அசுத்தம் நிறைந்ததாக மாறிவிடும். அதாவது எல்லாருக்கும் ஆன ஒரு உணவு ஓஷதியா, தாவரங்கள் தான். அதனால் அந்த ஒழுக்கமான வாழ்க்கை உணவில் இருந்து தொடங்கி உணர்வில் வந்து முடியும். உணவு ஏதோ அதுதான் உன் உணர்வு. உன் உணர்வு எது உணவோ அதுதான் உணர்வு என்று சொல்லி இந்த செஷனை வந்து நம்ம நிறைவு செய்ய